கவலைப்படாதீங்க மாமா. ரத்னாவோட ஃப்ரெண்டு சுமதியும் அவள் கணவனும் பணத்தோட பெங்களூரிலிருந்து கிளம்பிட்டாங்க. அவன் சொல்லி முடிக்க ரத்னா வேலை பார்த்த பள்ளியின் உரிமையாளர் அறைக்குள் நுழைகிறார். வாங்க, பவ்யமாக ஒதுங்கி வழிவிடுகிறான் மனோகர். ஐயா, எப்படி இருக்கீங்க? என் மகள் ரத்னாவை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி உடம்பு படுத்த ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். என்னால இருக்கிறவங்களுக்கும் சிரமம். அப்படி சொல்லாதீங்க. வீர மகளை பெற்ற நீங்க பெருமைப்படணும். இதை போல ஒரு மகளை பெற்றெடுக்க நீங்க புண்ணியம் செய்திருக்கணும். அந்த பெண்ணோட தியாகத்தை பத்தி பேசாதவங்களே இல்லை. ஜனாதிபதியின் வீரதீர விருதும் உங்க மகளோட துணிச்சலான செயலுக்கு கொடுக்க போறாங்க. உங்க மகள் சார்பில் நீங்க அதை பெருமையோட ஜனாதிபதி கையால வாங்கணும். பேரும் புகழோடு இந்த உலகில் வாழ்றவங்க எத்தனை பேர்? ரத்னா உங்க மகள்னு நீங்க பெருமையாக சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது என் மனது என் மகளை நினைச்சு பூரிச்சு போகுது. ரத்னாவால் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் ரத்னாவின் படத்தைத்தான் தங்கள் பூஜை அறையில் மாட்டி வச்சு மாலை போட்டு கும்பிடுறாங்க. இப்பவும் உங்களுக்கு ஆபரேஷன் கேள்விப்பட்டு பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் ரூபாய் 2 லட்சம் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பள்ளி நிர்வாகமும் ரூபாய் 2 லட்சம் கொடுக்குது. இந்த தொகை 4 லட்சத்தை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன் சொன்னவர் தன்னுடன் வந்த உதவியாளரிடமிருந்து பணத்தை வாங்கி மனோகரிடம் கொடுக்கிறார். இது உங்க மகள் ரத்னாவுக்காக நாங்கள் செய்யற சின்ன மரியாதை. எல்லார் மனதிலும் இதயமாய் உயர்ந்து நிற்கிற ரத்னா நிச்சயம் உங்களை வாழ வைப்பாங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. அவர் விடைபெற்று செல்ல கண்ணோரம் ஒழிந்த நீரை துடைத்துக் கொள்கிறார். மனோகர், பார்த்தீங்களா? என் மகள் இறந்தும் இந்த அப்பாவுக்காக உதவி செய்கிறா. ரத்னா என் மகளாக பிறக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். சுமதியும் சஞ்சயும் சொன்னபடி பணத்துடன் வர, மாதவி, நானும் ரத்னாவுக்கு சகோதரிதான். அப்பாவுக்கு செய்ய கடமைப்பட்டவ சொன்னவள் கிருஷ்ணனிடம் வருகிறாள். அப்பா, ரத்னா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். உயிரை விட துணிஞ்ச என்ன காப்பாத்தி சஞ்சயுடன் என்னை சேர்த்து வச்சவ. அவளுக்கு நான் பட்ட நன்றி கடன் தீர்க்க முடியாதது. ரத்னா இந்த பணத்தை கொடுக்கறதாக நினைச்சு நீங்க உரிமையோட வாங்கிக்கணும். இவ்வளவு தொகை வேண்டாமா? ரத்னா பள்ளியிலும் 4 லட்சம் கொடுத்திருக்காங்க. இருக்கட்டும்பா, இதுவும் உங்கள் மகள் ரத்னா கொடுக்கறதா வாங்கிக்கோங்க சொன்னவள் மனோகரிடம் கொடுக்கிறாள். மனோகர், இது திருப்பி தர வேண்டிய தொகை இல்லை. எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ரத்னாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது. அன்போடு அவன் கைகளை பற்றுகிறான் சஞ்சய். அவர்கள் விடைபெற்று செல்ல அருகில் நிற்கும் மனோகரையும் மாதவியையும் பார்க்கிறார். மனசு நிறைஞ்சு இருக்குமா? என் மகள் எனக்கு எவ்வளவு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கா. இனி அவளை நினைச்சு கண் கலங்க மாட்டேன். என் உடம்பு குணமாகி என் மகளுக்கு கொடுக்க போகிற விருதை தலை நிமிர்ந்து வாங்குவேன். அவர் பேச கண்கள் கலங்க இருவரும் அவரை பார்த்தபடி நிற்கிறார்கள். கோயம்புத்தூரை நோக்கி கார் வேகமெடுத்து செல்கிறது. ஊர் நெருங்க நெருங்க மனசும் உடம்பும் பதை பதைப்பாக இருக்கு சிந்து. மேடம், உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க உங்க அப்பாவை போய் பார்க்க போறது ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. அவங்க கோபப்பட்டாலும் மௌனமாக அதை ஏத்துக்கோங்க சிந்து சொல்கிறாள். டேய், போறது நடிகை கனகதாராடா. அவங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வராங்க? நான் நல்லா பார்த்தேன். வேகமா உள்ளே போனது அவங்க தான். அதற்குள் 4-5 பேர் அவளை பார்க்கும் ஆவலில் பின்தொடர, மேடம், நான் அப்பவே சொன்னேன். அவசரத்துல முந்தானையால் முகத்தை மூடாம வந்துட்டீங்க. ரசிகர்கள் அடையாளம் கண்டுகிட்டாங்க. வேகமா வாங்க. அவளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரி வராந்தாவில் வேகமாக நடக்கிறாள். அரைவாசலில் நின்ற மனோகர் கனகதாராவை பார்த்து திகைத்து போகிறான். அதற்குள் அந்த இடத்தில் கூட்டம் கூட அங்கு வந்த டாக்டர் கனகதாராவை அந்த இடத்தில் எதிர்பார்க்காமல், நீங்க நடிகை கனகதாரா தானே? இங்கே எதுக்கு? என் அப்பாவை பார்க்கணும் டாக்டர். கனகதாரா எவ்வளவு அழகாக இருக்காங்க. மேக்கப் இல்லாமலேயே இவ்வளவு சூப்பராக இருக்காங்க. மேடம், ப்ளீஸ், நீங்கள் இப்போ விசிட்டர் ரூமுக்கு வாங்க. நான் உங்களை அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். கூட்டம் களையட்டும். தேவையில்லாமல் ஆஸ்பத்திரியில் கூட்டம் வருது. ப்ளீஸ் வாங்க. அவளை அழைத்து சென்று அரைக்கதவை மூடுகிறார். ஆஸ்பத்திரி ஊழியர்கள் வந்து அங்கு கூடியவர்களை கலைந்து போகச் செய்ய, என்னங்க, நடிகை கனகதாரா ஏன் இங்கே வராங்க? அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூர்ந்து மனோகரை பார்க்கிறாள். நீ நினைக்கிறது சரி மாதவி. அவதான் மாமாவோட பெரிய மகள். என்னை கல்யாணம் பண்ணி என்னை விட்டு ஓடிப்போனவ. நாங்கள் கடைசி வரை இதை யார்கிட்டையும் வெளிப்படுத்தலை. பெரிய நடிகையாக வந்து அவள் நினைச்ச மாதிரி பணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ என்னங்க பண்ணுறது? மாமாவை பார்க்கணும்னு வந்திருக்காளே. அதற்குள்ள ஆஸ்பத்திரி ஊழியர் வந்து,
கனகதாரா உங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்றாங்க, வர சொல்லவா? ஒரு நிமிஷம். மாதவி, நீ போய் மாமா கிட்ட தகவல் சொல்லு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா. கண்மூடி படுத்திருக்கும் கிருஷ்ணனின் அருகில் வருகிறாள். அப்பா, அப்பா தூங்குறீங்களா? இல்லம்மா, சும்மா தான் படுத்திருக்கேன். அப்பா, வந்து உங்க பெரிய மகள் நடிகை கனகதாரா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. திடுக்கிட்டு கண் திறக்கிறார். என்னம்மா சொல்ற? கனகதாரா உங்களை பார்க்க வந்திருக்கா. இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லாதே. இவள் என் மகளே கிடையாது. நான் பெத்த மகள் ரத்னா. என் மனசில் வாழறா. நான் பெறாத மகள் நீ. எனக்காக வாழ்ற. நீங்க 2 பேரும் தான் என் மகள்கள். நான் யாரையும் பார்க்க விரும்பலை. போகச் சொல்லிடு. இந்த கண்களால் அவளை பார்க்க விரும்பலை. வெளியில் வந்தாள். மாமா பிடிவாதமாக பார்க்க மறுக்கிறாரு. வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. உங்களை கிருஷ்ணன் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. தயவு செய்து நீங்க கிளம்புங்க மேடம். ஆஸ்பத்திரியில் கூட்டம் வேண்டாம். டாக்டர், என்னால என் அப்பாவை பார்க்காம போக முடியாது. எவ்வளவு நாளானாலும் சரி, நான் பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசுறேன். மனோகர், ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்க மாமா கிட்ட நான் பேசுறேன். உள்ளே வருகிறார். மிஸ்டர் கிருஷ்ணன், கனகதாரா உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. உங்க மகள்னு சொல்றாங்க. அது உங்க குடும்ப விஷயம். நான் தலையிட விரும்பலை. ஒரு 10 நிமிஷம் அனுமதிச்சா பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களால ஆஸ்பத்திரியில் தேவையில்லாத கூட்டம் வந்து அமைதி கெடுது. ப்ளீஸ் எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு அவங்க பார்க்க அனுமதி கொடுங்க. 10 நிமிஷத்தில் நான் அவங்களை அனுப்பி வைக்கிறேன். முகத்தை இறுக்கமாக வைத்திருந்த கிருஷ்ணன், சரி வர சொல்லுங்க. தேங்க்ஸ். போய் அனுப்பி வைக்கிறேன். மாதவியிடம் வருகிறான் மனோகர். மாதவி, நீ மாமா பக்கத்திலே இரு. அவ இங்கே வரும்பொழுது நான் இருக்க விரும்பல. நான் கேன்டீனில் இருக்கேன். அவ போனதும் கூப்பிடு. என்னங்க, நீங்களும் இருங்க. அப்பா உணர்ச்சி வசப்பட்டா என்ன செய்யறது? என்ன நடக்குமோ என்ற பதட்டம் அவள் குரலில் தெரிய போகும் மனோகரை அழைக்கிறாள். வேண்டாம் மாதவி, மாப்பிள்ளை இந்த சண்டாளி வர நேரம் இங்கே இருக்க வேண்டாம். பெத்த கடனுக்கு நான் பார்த்து தொலைகிறேன். அவர் போகட்டும். கனத்த மௌனம் நிலவ சுவரை வெறித்தபடி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார் கிருஷ்ணன். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களாப்பா? வேண்டாம்மா, நீ அமைதியா உட்காரு. புயலென உள்ளே நுழைகிறாள் கனகதாரா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம ரத்னா நம்ம விட்டு போயிட்டாலே. எப்படிப்பா அவ பிரிவை தாங்குனீங்க? என் ரத்தம், என் சகோதரி. அப்பா, கதறியபடி அவர் கால்களில் விழுகிறாள். கண்களை இறுக மூடியபடி கல்லாக சமைந்து உட்கார்ந்திருந்த கிருஷ்ணன், எழுந்திரு, போதும் உன் நடிப்பு. அவர் குரலில் இவ்வளவு கடுமையை எப்பொழுதும் கண்டிராத மாதவி திகைப்புடன் அவரையே பார்க்கிறாள். அப்பா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. ரத்னாவையும் இழந்து தனிமையில் தவிக்கிற உங்களுக்கு நான் கடைசி வரை பணிவிடை செய்து என் பாவத்தை கழுவுறேன்ப்பா. அதற்கு நீங்க தயவு செய்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அவள் பேச மௌனமாக சுவரை பார்க்கிறார். அவ்வளவுதானா? பேசி முடிச்சிட்டியா? அப்பா, உங்க கோபம் எனக்கு புரியுது. நான் செய்த தவறு மன்னிக்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் என் உடம்பில் ஓடுறது உங்க ரத்தம். அதுக்காகவாவது என்னை ஏத்துக்கோங்கப்பா. நான் என் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக, என் குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கிற பாக்கியத்தை இழந்துட்டேன். ஆனா உங்க மகளாக கடைசி வரை உங்க காலடியில் கிடைக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. உங்க மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்த உங்க மகள் உங்கள் முன் கையேந்தி நிற்கிறேன். நான் சம்பாதித்த பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்குது. அது என் உழைப்பில் வந்ததுப்பா. அதை நான் உங்களுக்கு செலவு செய்கிற கொடுப்பினையே கொடுங்கப்பா. தன்முன் அழுதபடி நிற்கும் கனகாவை முதலாக நன்றாக ஏறிட்டு உறுத்து பார்க்கிறார். இந்த அழகுதானே அவளை ஆணவம் கொள்ள வைத்தது. ஆசையின் மொத்த வடிவமாக நிற்கும் அவளை இகழ்வான புன்னகை இதழில் பரவ பார்க்கிறார். நீ பேசி முடிச்சிட்டியா? இனி நான் பேசலாமா? உன்னை பார்க்க நான் அனுமதிச்சதே இனி கடைசி வரை உன் முகத்தில் விழிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனா நீ செய்த தவறு மன்னிக்க முடியாதது மட்டும் இல்லை, மன்னிக்க கூடாதது. ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகும் பணமும் முக்கியமில்லை. நல்ல உழைப்பும் அடுத்தவங்களை மதிக்கிற நல்ல பண்பும் இருந்தால் போதும். அது என் மனோகர்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு நல்ல மனுஷனை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி தலகுனிய வச்சுட்ட. தாய்மைங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அது தெய்வீக உணர்வு. கையெடுத்து கும்பிட வேண்டிய அந்த தன்மை உன்கிட்ட இருந்ததா? தாயிர் சிறந்த கோவிலமில்லைன்னு சொல்லுவாங்க. நீ அதுக்கு ஒரு விதிவிலக்கு. பால் மனம் மாறாத பச்சை குழந்தையை தவிக்க விட்டுட்டு போனவ நீ தாயே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேய், பணத்தாசை பிடிச்ச பேய்.
6 அறிவு படைச்ச மிருகம் கூட தன் குட்டியை அரவணைச்சு வளர்க்குது. அந்த ஈரம் கூட உன் மனசில் இல்லாம போயிடுச்சு. பெற்ற தகப்பன், கூட பிறந்த சகோதரி, கட்டிய புருஷன், சுமந்து பெற்ற மகள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்ப வாழ வந்த வீட்டின் படியை விட்டு உன் காலை எடுத்து வச்சியோ அந்த நொடி நீ நான் பெற்றெடுத்த மகள்ங்கிற தகுதியை இழந்துட்ட. இப்ப சொல்றேன், உன்னை பெத்ததுக்கு நான் வேதனைப்படுறேன். உன் அப்பான்னு சொல்லிக்க அவமானப்படுறேன். தெய்வமாகி போனாலே என் மகள் ரத்னா, அவதான் என் மகள். ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டா. ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா நீ இன்னும் மிருக நிலையில் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்க. மூச்சு விட சிரமப்படுபவரின் நெஞ்சை தடவி விட்டு தண்ணீர் கொடுக்கிறாள் மாதவி. போதும்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அருகிலிருந்து அன்புடன் சொல்லும் மாதவியை பார்க்கிறாள் கனகா. அருமையான வாழ்க்கையை விட்டு கொடுத்து அந்நிய மனுஷி மாதிரி தொலைவில் நிற்கிறேன். என் மனோகரின் மனைவியாக, என் குழந்தைக்கு தாயாக, என் அப்பாவுக்கு மகளாக உரிமையோடு நிற்கிறாளே. கடவுளே, நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதா? ஆற்றாமையால் கண்களில் அருவி பொங்குகிறது. இருமா, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடுறேன், மாதவியிடம் சொன்னவர் தன் முன் கண்ணீர் வெள்ளமாக பெருக தலை குனிந்து நிற்கும் கனகாவை பார்க்கிறார். என் பக்கத்தில் நிற்கிறாளே மாதவி, என் மனோகரின் மனைவி. தன் முதல் கணவன் இறந்த பிறகும் மாமனார் மாமியாரை தெய்வமாக மதிச்சு மரியாதையோடும் அன்போடும் பராமரித்து தன்னோடு வச்சிருக்கா. இவதான் என் மகள். நாங்க மனசார ஒரு குடும்பமா இணைஞ்சிட்டோம். அப்புறம் என்ன சொன்ன? உன் உழைப்பில் சம்பாதித்த பணம், அதை எனக்கு செலவுக்கு செய்யறியா? நான் மானவ ரோஷம் உள்ளவன். இப்ப வரைக்கும் சோற்றில் உப்பு போட்டுதான் சாப்பிடுறேன். உன் பணம் எனக்கு தேவையில்லை. என் மகள் ரத்னா இறந்தும் என்னை காப்பாத்திட்டு தான் இருக்கா. ஆமாம், அவள் வேலை செய்த பள்ளியும் அவளால் காப்பாற்றப்பட்ட இளந்தளிர்களின் பெற்றோர்களும் ரத்னாவின் தியாக உள்ளத்தை மதிச்சு என் காலடியில் பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. கன்னி தாயாக மாறி தாய்மை உள்ளத்தோடு குழந்தைகளை காப்பாத்தின ரத்னாவை அவங்க தெய்வமா மதிக்கிறாங்க. தன் சிநேகிதியின் வாழ்க்கையை மீட்டு கொடுத்ததற்காக தன்னையே ரத்னாவாக பாவிச்சு அந்த பெண் பெட்டி நிறைய பணத்தோடு வந்துட்டா. இதுக்குள்ள மரியாதை, இந்த பணத்தில் தேங்கி கிடைக்கும் அன்பு நிச்சயம் நீ சம்பாதித்த காசில் இருக்காது. நாளைக்கு நான் நல்லபடியாக எழுந்து ஜனாதிபதி கையால என் மகளுக்கு கொடுக்க போற விருதை பெருமையோடு வாங்குவேன். இதே மாதவியை என் ரத்னா உருவில் பார்ப்பேன். என் மாப்பிள்ளை, மகள், என் 2 பேத்திகள், என் சம்பந்தின்னு அன்பும் பாசத்தோடும் ஒரு கூட்டு பறவைகளாக எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மலரும். சொன்னவர் மெல்ல எழுந்து மாதவியின் கைப்பிடித்து நிற்கிறார். நீ பண்ணின பாவத்துக்கு இனி உன் முகத்தில் விழிக்க கூட நான் விரும்பலை. என் மனசிலிருந்து உன்னை எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ போகலாம். நான் செத்தா கூட உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. இது சத்தியம். ஆவேசம் வந்தவர் போல பேசியவர் மாதவியின் கைகளை இறுக பிடித்துக் கொள்கிறார். அம்மா மாதவி, இத்தனை வருஷமா கொட்டி தீர்க்க வேண்டிய வார்த்தைகள், என் நெஞ்சை அறமாக அறுத்த நினைவுகள் எல்லாத்தையும் வெளியே எரிஞ்சிட்டேன். இப்ப என் மனசின் பாரம் நீங்கி லேசாக இருக்கு. எனக்கு சூடா உன் கையால ஒரு டம்ளர் பால் கொடு. நான் குடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு என் ரத்னாவின் நினைவுகளோடு நிம்மதியா தூங்க போறேன். மௌனமாக ஒரு வார்த்தை பேசாமல் வெளியேறும் கனகாவை வாசலில் நின்ற சிந்து பணம் நிறைந்த பெட்டியுடன் பின்தொடர்கிறாள். வாழ்க்கை என்பது கை நிறைய இருக்கும் பணத்தில் இல்லை. அதில் மட்டும் சந்தோஷம் கிடைக்காது. குடிசையில் இருந்தாலும், ஒருவேளை கஞ்சி குடித்தாலும் உண்மையான பரிவு பாசத்தோடு மனைவி, குழந்தை என்று வாழ்கிறார்களே, அந்த நேசத்தில் சந்தோஷம் இருக்கிறது. அந்த அன்பில் சந்தோஷம் இருக்கிறது. நான் பாவி, மன்னிக்க முடியாத பாவி. வீட்டை விட்டு பணத்துக்கும் மோகத்துக்கும் ஆசைப்பட்டு வெளியேறும் ஒவ்வொரு பெண்ணும் கடைசியில் என்னை போல் நிர்கதியாக தான் நிற்க வேண்டும். எனக்கு இந்த தண்டனை வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை. என்னை போல எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பது வாழ்க்கை இல்லை. அது சாக்கடைக்கு சமம். அந்த சாக்கடையில் உழன்ற என்னை நல்ல குடும்பத்தில் பிறந்த எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அவள் செய்த தப்புகளை சுட்டிக்காட்டி அவள் மனசாட்சியே அவளை கொல்ல மாடிப்படி ஏறி தன் அறைக்கு வருகிறாள். மேடம், நடந்ததை மறந்துடுங்க. நீங்க மனதார திருந்துட்டீங்க, அது போதும். இழந்த வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கான இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பாருங்க. அதுதான் நல்லது. இந்த ஃபீல்டில் உங்களை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. வருத்தப்படாதீங்க மேடம். சிந்து மனமுடைந்து அமர்ந்திருக்கும் கனகதாராவிடம் சொல்கிறாள். நீ போ சிந்து. சாயந்தரம் வரை என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. எனக்கு தனிமை தேவைப்படுது. கதவை மூடுகிறாள். மறுநாள் செய்தித்தாளில் கனகதாராவின் திடீர் முடிவு. சினிமா உலகிலிருந்து விலகினார். தான் இதுவரை சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும்
ஆதரவற்ற முதியோர், அனாதை காப்பகங்கள் என ஏழ்மை நிலையில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு சினிமா உலகை துறந்தார். ஒரு சாதாரண சேவகராக பெங்களூருவில் உள்ள விடியல் என்ற முதியோர் இல்லத்தில் சேர்ந்தார். எளிமையான உடையில் நகைகள் எதுவும் அணியாமல் அவர் அந்த இல்லத்தில் நுழைந்த காட்சி பார்த்தவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், கிடைச்ச வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு வாழ்ற ஒவ்வொருவரும் புண்ணியம் பண்ணியவங்க. ஆசைகள் இருக்கலாம், அதுவே பேராசையாக மாறக்கூடாது. தான் அழகாக இருப்பதை நினைச்சு பெருமைப்படலாம், அதுவே ஆணவமாக மாறக்கூடாது. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் கணவன், குழந்தை, குடும்பம்னு தனக்கு கிடைச்ச அன்பான வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நான் இவ்வளவு காலம் என் ரசிகர்களாக வாழ்ந்த அன்பு நெஞ்சங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். கனகதாராவின் இந்த பேட்டியும் அவர் நடவடிக்கை போலவே புதியதாக இருந்தது. அவர் ஆழ் மனசில் ஏற்பட்ட காயம் அவரை இப்படி பேச வைப்பதாக நினைக்கிறோம். மன நிம்மதி தேடி அனைத்தையும் துறந்து செல்லும் கனகதாராவிற்கு அந்த ஆண்டவன் நிம்மதியை கொடுக்கட்டும். அதை படித்த மனோகர் மாதவியிடம் செய்தித்தாளை கொடுக்கிறான். என்னங்க இது, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? இப்பவாவது ஒரு நல்ல முடிவைத்தான் தேடி இருக்கா. அப்பா கிட்ட சொல்லலாமா? சொல்லு மாதவி. பெத்தவர் கோபத்தில் பேசியிருக்கலாம். இப்ப மனசு மாறி அவர் மகள் செய்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடி போயிட்டாங்கிறத அவர்கிட்ட சொல்லு. கட்டிலில் படுத்திருக்கும் கிருஷ்ணனிடம் வருகிறாள். அப்பா, இன்னைக்கு செய்தித்தாளில் கனகதாராவை பத்தி முக்கியமான செய்தி வந்திருக்கு. அவங்க காதுகளை பொத்தி கொண்டார். வேண்டாம்மா, தயவு செய்து யாரும் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. எனக்கு 2 மகள்கள். ஒருத்தி தெய்வமாக என் மனசில் வாழறா, இன்னொருத்தி இதோ என் கண் முன்னே நடமாடும் தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு இந்த திருப்தி போதும். கண் கலங்க சொல்லும் அவரை பார்க்கிறாள். அம்மா, எனக்கு யூனிஃபார்ம் போட்டு விடுங்க. இதோ போட்டு விடுறேன் செல்லம். யூனிஃபார்ம் போட்டு விட்டவள், போய் பாட்டிக்கிட்ட சமர்த்தா டிஃபன் சாப்பிடணும், சரியா? சரிம்மா. சொன்னவளை முத்தமிட்டு அனுப்ப, அப்பா, நீங்க தான் எனக்கு யூனிஃபார்ம் போடணும். என் அபர்ணா கண்ணுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடுறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஓடியா, அப்பா போட்டு விடுறேன். போய் பாட்டிக்கிட்ட டிஃபன் சாப்பிட அபர்ணா, வேன் வந்துடும். அவளை முத்தமிட்டு அனுப்புகிறான். பார்த்தீங்களா, 2 பேரும் அப்பா அம்மா பாசத்திற்கு எவ்வளவு ஏங்கி இருக்காங்க. அபர்ணா அப்பாவை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் அவளுக்கு அப்பா தான் வேணும். அதே மாதிரி சுமித்ராவுக்கு உலகமே அம்மா தான். பார்க்கறதுக்கே பரவசமாக இருக்குங்க. 100 வயசுக்கு இவங்க இந்த பூமியில் குழந்தைகளோடு சந்தோஷமா வாழணுங்க. உனக்கும் அத்தனை வயசு வரைக்கும் இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசையா இருக்கா லட்சுமி? போதுங்க, இப்பவே என் கண்ணும் மனசும் நிறைஞ்சி அந்த திருப்தி கிடைச்சிடுச்சு. வாசலில் சங்கரனும் லக்ஷ்மியும் வேனுக்காக அபர்ணாவையும் சுமித்ராவையும் அருகில் உட்கார வைத்து காத்திருந்தார்கள். அருகில் ஈசு சேரில் படுத்திருக்கிறார் கிருஷ்ணன். அதோ வேன் வந்துடுச்சு, பெரிய தாத்தா கிட்ட சொல்லிட்டு வாங்க. இருவரும் ஓடி வந்து அவர் கன்னத்தில் இருபுறமும் முத்தமிடுகிறார்கள். போயிட்டு வரும் தாத்தா. போயிட்டு வாங்க தங்கங்களா, நல்லா இருக்கணும். இருவரையும் ஒரு சேர அணைத்து விடை கொடுக்கிறார். தாத்தா, பாட்டி, டாடா, பாபாய். மாதவியும் மனோகரும் வேனின் அருகில் வந்து நிற்க, இருவரும் ஏறிக்கொண்டு அவர்களை பார்த்து கையசைக்க, ஜன்னல் ஓர இருக்கையில் ரத்னா அமர்ந்து அவர்களை பார்த்து புன்னகைப்பது போல தோன்ற மாதவியின் கண் கலங்குகிறது. மனோகர் அவள் கைகளை அன்புடன் பற்றுகிறான். உன் மனதில் என்ன நினைப்பு வருதுன்னு எனக்கு புரியுது மாதவி. நம்ம ரத்னா எங்கேயும் போகலை, இதோ இங்கேதான் உங்க எல்லோருடைய அன்பான மனசுல, நம்ம குழந்தைகளோட இதயத்துல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட அன்பு ஆசையோடு நம்ம இனிமையான பயணத்தை தொடருவோம். போய் உன் பேக்கை எடுத்துட்டு வா. உன்னை நான் ஆஃபீஸில் விட்டுட்டு நான் கடைக்கு போறேன். பைக்கில் ஜோடியாக செல்லும் இருவரையும் பார்த்தபடி நிற்கும் கிருஷ்ணனையும் சங்கரனையும் பார்க்கிறாள் லக்ஷ்மி. வாங்க அண்ணா, நீங்களும் வாங்க, நாம் சாப்பிடுவோம். அன்போடு லக்ஷ்மி அழைக்க, மனதில் சந்தோஷ தூறல்கள் மழையாக பெய்ய, மலர்ந்த முகத்துடன் இருவரும் லக்ஷ்மியை பின்தொடர்கிறார்கள். முற்றும். இக்கதைக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.